ஹலோ, வெல்கம் பேக் டு WTC ஸ்டாக் மார்க்கெட். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஒரு சில சஜஷன் கொடுத்துட்டு இருந்தேன். ஐ மீன் அது என்ன சொல்கிறது, சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிடென்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய வேலையை பார்க்க போயிட்டேன், கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் போயிட்டேன். வந்து தான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் மார்க்கெட் வந்து அகைன் வந்து டவுனில் போயிருந்திருக்கு. ஸோ ஓகே, ஆனால் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ் கொடுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பட் அது வரைக்கும் கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து அங்கனக்குள்ளே தான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து 23,250. அதோட கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ஸு மார்னிங்கே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சொல்லிகிட்டு இருக்கும் போதையும் நான் எடுத்து வச்சு செக் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இது கால் சைடும் சரி புட் சைடும் சரி எந்த மாதிரி வந்து இப்படி ட்ரேடாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு கொடுத்துட்றேன், இந்த மாதிரி ஆரோ போடுறீங்களா மெஷர்மெண்ட், இது எப்படி போட்டிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண பாருங்கள். ஆனால் ஃபுல் டார்கெட் வர வெயிட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு போதுமான வந்துச்சுன்னா இது குவிட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஏன் சொல்கிறேன்னா, வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 காலையில் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே முடிகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அன்பிரிடிக்டபிள் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. சரிங்களா, ஓகே ஃபைன். இன்னைக்கு மார்னிங் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு கரெக்டாக. சரிங்களா, எங்கன்னா 23,172 அதில் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ ஃபினிஷ் ஆனது எங்கே ஃபினிஷ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23,007 அந்த மாதிரி இடத்துல முடிஞ்ச மார்க்கெட் வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ நான் நேற்றுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு லிக்விடிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இது வரைக்காவது நீங்கள் மார்க்கெட் வந்து புஷ் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது டெய்லி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கொடுக்குறது வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சினாரி எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். இது வந்து 15 மினிட்ஸ் ஸ்கேனில் வச்சுருக்கேன் நான். சரிங்களா, 15 மினிட்ஸ் ஸ்கேனில் தான் வச்சுருக்கேன். ஓகே, நான் 5 மினிட்ஸ் கூட மாற்றிக்கிறேன், கன்வீனியன்ட்டாக இருக்குல்ல உங்களுக்கு. ஓகே, 5 மினிட்ஸ் மாற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஆரம்பிச்சது மார்னிங் 9:15 டைம் பார்த்துக்கோங்க, இன்றைக்கி டேட் இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 23,300 நான் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தேன். 23,300 வந்து நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,400 ஆகும். நெக்ஸ்ட்டு 23,350 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் அடிக்கடி வீடியோ கூட அந்த வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். அடிக்கடி டேட்டா வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல சப்போர்ட் இருக்க மாதிரியே காட்டும், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகுதா சப்போர்ட் ஆகுதாங்கிற கன்ஃபியூஷனில் இருப்போம். ஸோ டே ஹையவோ டே லோவையோ நம்ம கட் பண்ணிட்டு போகும்போது நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த சேம் கான்செப்ட் வந்து வீடியோ இருக்கு பாருங்க. 23,000 வந்து சப்போர்ட் ஆக்டர் மாதிரி ஆக்ட் திரும்ப இருக்க வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி கீழே கொண்டு இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, அதாவது இந்த கேண்டில் இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க அவங்க. ஸோ நம்ம வந்து எத்தனை மணிக்கு பார்த்தோம்னா ஓகே 10:40 கிட்ட அவங்க கொண்டு வந்துட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க மார்க்கெட் வந்து டவுன் பண்ணுறதுக்கு. அகைன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங் ஃபார்மேட்டில் வந்து மார்க்கெட் வந்து டவுனில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்து நடந்தது ஒரு இடத்துல. அது நான் வந்து எப்படி நான் சொல்கிறதுன்னா, நான் மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இதோட சேம் சினாரியோட ப்ரைஸ் மூமெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். அதில் இந்த இடத்துல நான் இருக்கிற வரைக்கும் இந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு வந்து நான் வாட்ஸ்அப்பில் கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா இந்த லெவலை வந்து தாண்டலை. அப்போ தான் நான் சொன்னேன், ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் கொடுக்காது. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து ஹையை பிரேக் பண்ணிட்டு போனாலோ லோவை பிரேக் பண்ணிட்டு போனாலும் நம்ம வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது கால் சைட் சினாரியோ. நான் மார்னிங் வந்து கொடுக்கும்போது இந்த ஜோனில் போயிட்டு இருந்துச்சு. எப்போ வந்து டே ஹையை கட் பண்ண ஆரம்பிக்கோ அப்போ எனக்கு இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் கிடச்சிது. இந்த லெவல் எப்படி ஃபார்மேட் பண்ணேன் அப்படின்னாக்க, நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ள டே ஹை வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹையும் ஃபஸ்ட்டு ஒரு லோவை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சூஸ் பண்ணி வைக்கும்போது இதோட லென்த் எவ்வளவோ, அதாவது இப்போ நான் சொல்லிடுறேன், இந்த ரெண்டோட சூஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டோட ஹை லோ இந்த ஹைட்டை மெஷர் பண்ணி அதே சேம் ஹைட்டை வந்து இங்கே டார்கெட் வச்சுக்கிட்டேன். சரியா, டார்கெட் வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகணும். பட் ஒரு நூல் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ஹிட் ஆகலை. பட் அது வரைக்கும் போயிருக்கு. அதனால சொன்னேன், எதுனாலுமே டார்கெட் ஃபுல்லாக ஹிட் ஆகணும்னு நினைக்க வேண்டாம். அது வரைக்கும் ஜென்ரலாக வந்து போனது எது வரைக்கும் வருதோ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வருது. அகைன் இந்த டார்கெட் வரைக்கும் வந்திருக்கு பாருங்க, நியர்லி இந்த டார்கெட் வந்திருக்கு. அகைன் இங்கே புல் பேக் அடிச்சு மேலே கீழே போயிருக்கு. ஸோ மேபி ரீடெஸ்டாக இருக்குன்னு நினச்சவங்க இங்கே எடுத்திருப்பாங்க, அதுவும் மெயின் சார்ட் எடுத்திருப்பாங்க. அது உங்களுக்கு நான் இப்போ தெளிவுபடுத்துகிறேன். இது ஃபுல்லாக ஆப்வியஸ்லி ஓவர் டேட்டா தான். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பிரேக் அவுட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 23,300 இங்கே பிரேக் அவுட் கொடுத்து போகும்போது திருப்பி வந்து இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. ஆனால் நான் கரெக்டாக சொல்கிறேன், இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்கும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கான்னு பாருங்கள்.
பை சான்ஸ் இங்கே வந்து சப்போர்ட்டாக மாறினா பிரச்சனை கிடையாது, நீங்கள் ரீடெஸ்ட் எடுத்து மேலே போயிடும். அதே இது ரெசிஸ்டன்ஸை மாறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ரீடெஸ்ட் நினச்சிட்டு எடுத்தோம்னா இந்த பர்டிகுலர் லெவல் வரைக்கும் போயிட்டு அகைன் கீழே தான் கொண்டு வந்துடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு சிலர் நடந்திருக்கு. வேற எந்த ஒரு ஃபார்மும் சேஞ்ச் ஆகலை. கரெக்டாக இங்கே வரைக்கும் போய்கிட்டு மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு எப்படி 23,350 அந்த ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு கீழே வரும்போது என்ன இருக்குன்னா இதுவும் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, சிலர்ஸ் ஃபுல்லாக இங்கே டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு போயிட்டாங்க. இந்த ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் போகாது அப்படிங்கிற நிலமையில கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதனால இவ்வளோ தூரம் மார்க்கெட் கிளியர் இருக்கு. இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் இந்த க்ரீன் கலர் லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன் நான் போடுறதுக்கு காரணம் என்னன்னா டே ஹை டே லோவோ மார்க்கெட் வச்சுக்கிட்டு இருந்தான். ஆஸ் யூஷுவல் வந்து கரெக்டாக அதே சினாரியோ பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் என்னோட டே லோவாக இருந்தது. இது வந்து டே ஹையாக 5 மினிட்ஸ்லாம் வச்சிருந்தேன். சரிங்களா? நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கேருந்து மெஷர்மெண்ட் வந்து இங்கே கொண்டு போகிறேன். என்னோட டார்கெட் செட் பண்ணி கொண்டு போகிறேன். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டார்கெட். அதாவது ஃபஸ்ட் டார்கெட் மீன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். அதை கொண்டு போயிட்டு மேலேயோ கீழே நான் வச்சுப்பேன். எப்படின்னா எனக்கு மேலே டார்கெட் வேணும்னா எங்கே வைப்பேன், இந்த லைனில் வந்து மேலே வைப்பேன். எனக்கு இவ்வளோ தூரம் டார்கெட் போகணும்னு சொல்லிட்டு வச்சிருப்பேன். பட் அதில் 50% மேலே டார்கெட் போயிட்டு வந்திருக்கு. அதனால எப்பயுமே சொல்லுவேன், டார்கெட் பண்ணும்போது நீங்கள் ஃபுல் ஏம் பண்ணலாம். அது வந்து நல்ல கன்சிஸ்டன்ட் மார்க்கெட் ஏம் பண்ணலாம். இப்படி அன்ஃப்ளக்சுவேஷன் மார்க்கெட்டில் நீங்கள் டார்கெட் ஏம் பண்ணும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சதுனாலே புக் பண்ணிட்டு வரது நல்லது, மேக்ஸிமம் ஸ்கேல்பர்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அங்கே வரைக்கும் என் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கும். இதை பிரேக் பண்ணிட்டு போனால் செகண்ட் டார்கெட் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் என்னோட டார்கெட் வந்து இருந்திருக்கு கரெக்டாக. சரிங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் வந்த உடனே மறுபடியும் அபோவ் கீழே இறங்கி வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து நம்ம டெய்லி சினாரியோ ஆர்டர் பேஸ் பண்ணி வந்து பண்ணும்போது தான் ப்ராக்டிஸ் வந்துகிட்டு இருக்கும். ப்ராக்டிஸ் வர 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 எல்லாருமே கொஞ்சம் நல்லா இருக்கலாம். நான் இன்னொன்று சொல்லிடுறேன், மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 100% ஸ்ட்ராட்டஜிங்கிறது நம்ம மைண்டு தான். 100% எங்கே வந்து ஃப்ளக்சுவேஷன் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தாலே அது 100% சக்ஸஸ் தான். சரிங்களா? நீங்கள் ₹1 போடுற ஒரு 5,000 போடுறீங்களா, ஒரு 500 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா, அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தானே, சக்ஸஸ் ரேட் தானே. அப்போ சக்ஸஸ் ரேட் வந்து நம்ம அமௌண்ட் இவ்வளோ எடுத்தால் தான் சக்ஸஸ் ரேட் கிடையாது. ப்ராஃபிட் க்ரீனில் வந்துட்டீங்களா அப்போவே நீங்கள் சக்ஸஸ் ரேட் தான், முடிச்சு வெளியே வந்துடணும். அதை தாண்டி நீங்கள் வந்து மேற்கொண்டு உள்ளே போயிட்டு சிக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. நான் புட் சைடு காமிச்சிடுறேன். இந்த சைடு இப்போ நான் சி சைடு காமிச்ச மாதிரி டார்கெட் ஆடியன்ஸ். இப்போ புட் சைடு வந்து பார்த்துறேங்க. இந்த இருக்கு பி சைடு பாருங்கள். இதே சினாரியோ தான், பி சைடு தான். இப்போ நான் வந்து எங்கே டார்கெட் வச்சேனோ மேலே அதே மாதிரி தான் புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓவரால் டார்கெட் இந்த காலையும் இது மெஷர் பண்ணி வச்ச டார்கெட் நான் சொன்னேன். இந்த க்ரீன் லைன் பார்த்துக்கோங்க. நான் மார்னிங் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த க்ரீன் லைன் போட்டிருக்கேன். இந்த டைப்பில் வந்து என்னென்னா ஹை லோ இதை ரெண்டு பிரேக் பண்ணால் எனக்கு எங்கே போகும் அப்படின்னு போட்டிருந்தேன். இதே இதை தூக்கி கீழே வச்சோம்னா கீழே டார்கெட் வச்சுக்கலாம். நான் மேலே கொண்டு போய் வச்சதுனால ரிவர்சல்னால மேலே வச்சுருக்கேன். ஸோ இந்த டார்கெட் கொண்டு போய் நான் இங்கே வைப்பேன், இங்கே வைக்கிறேன். சரிங்களா? இந்த ஹை லோ டார்கெட்டை வந்து நான் இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சதில் வந்து எனக்கு கிடச்சி இந்த டார்கெட் வந்து ஹை லோ மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு காலையில் போச்சுல ஹை லோ, அதை மார்க் பண்ணி பேஸ் பண்ணி இந்த டார்கெட்டை கொண்டு போய் எங்கே வைக்கணும், என்னோட அடுத்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது இடத்துல வைக்கிறேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து இங்கேயே ஹிட் ஆயிடுச்சு. சரிங்களா? இதே நான் வந்து இந்த மார்க்கெட் ஓப்பன் ஹை லெவல் மேலே வச்சேன்னா என் டார்கெட் லெவல் பாருங்கள், என் அக்யூரசி இந்த டார்கெட் லெவல் வந்து பாருங்கள் எங்கே இருக்குது பாருங்கள். இது அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? டார்கெட் லெவல் பாருங்கள் கரெக்டாக ரீச் ஆயிருக்கா. எங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில், அதாவது இந்த ஹையும் இந்த லோவையும் நான் மார்னிங் மார்க் பண்ண விஷயத்த இங்கே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் டார்கெட்ஸ் வச்சு அச்சீவ் பண்ணலாம். அதாவது ஈவன் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை லோ இருக்குல்ல, இந்த பிட்வீனை கூட நீங்கள் வந்து அது ஒரு தியரியே இருக்குது. லேட்டராக சொல்லித்தரேன், லேட்டர் புரியாது உங்களுக்கு. இது சிம்பிள் கான்செப்ட் தான். நம்ம மார்னிங் எடுத்த ஹை லோ வந்து ஒன்று டவுன் சைடு வச்சது பாருங்க இது வரைக்கும் வந்திருக்கு. அப் சைடாவோ நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களோட டார்கெட்டை வந்து க்ளோஸ் டு டார்கெட் வச்சுக்கிட்டே வரலாம். அடுத்து எங்கே போகும், அடுத்து பிரேக் பண்ணும்போது அடுத்து எங்கே போகுது. அது எப்போ வைக்கணும்னா இந்த க்ரீன் கலர் தாண்டு பாருங்க. இந்த க்ரீன் கலர் எப்போ தாண்டுதோ அப்போ தான் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா டே ஹையையும் தாண்டணும், இதோட லோவையும் தாண்டணும். ஸோ இன்னைக்கு டே ஹையை தாண்டும் போது க்ரீன் கலர் தாண்டிடுச்சு. அப்போ அடுத்த டார்கெட் வந்து டே ஹை தாண்டணும். அப்போ டே ஹை தாண்டினா நம்ம எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை தூக்கி இங்கே வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? இது வந்து ஆக்சுவலி நடக்கிற விஷயம் தான். ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பழக தெரிஞ்சிடும். என்னடா புதுசாக நம்ம வந்து குழப்பவே கூடாது. நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியுதா, இப்போ நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி பிடிக்கல, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா நீங்கள் ஆப்வியஸாக உங்கள் ஸ்ட்ராட்டஜியை கண்ணபிட்டு ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அது உங்களை நம்பி வந்து ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்களா 90% லூஸ். நான் சத்தியமாக சொல்கிறேன், யார்கிட்டையாவது பணம் கொடுத்து மற்றவங்களை நம்பி போகிறவங்க தான் நிறைய பேர் வந்து லூஸ் பண்ணுறாங்க.
ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் யூஸ் பண்ணும்போது ஒரு அன்பிரிடிக்டபிளாக ஏதாச்சும் ஒரு மார்க்கெட்டில் வந்து நியூஸ் வருது இது அந்த டைமில் தான் கொஞ்சம் சடன் ஃபால் ஆகும். அப்போ வந்து எப்பயாவது ஒரு லாஸ்னால எக்ஸ்பென்சிவ் ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் புதுசாக வர்றவங்க, தெரியாமல் வர்றவங்க, அடுத்தவங்களை நம்பி வர்றவங்க சத்தியமாக அதை நினைக்க மாட்டாங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுங்கள். எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க? பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் எடுக்கிறீங்களா, இல்லை சப்போர்ட்டில் வந்து அடிப்பீங்களா, இல்லை ரெசிஸ்டன்ஸ் பண்ண அடிப்பீங்களா, இல்லை இடையில ஸ்கேப்பிங் பண்ணுவீங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி கையில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குழப்பணும்னா எந்த ஸ்ட்ராட்டஜியுமே உபயோகப்படாது. எல்லா வித்தை தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எல்லா வித்தையும் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஆனால் எந்த இடத்துல அந்த வித்தை யூஸ் பண்ணுறதுன்னு அவங்க கற்றுப்பாங்க. தேவையில்லாமல் ஒரு வித்தையை தூக்கிட்டு கொண்டு போய் இன்னொரு இடத்துல போட மாட்டாங்க. சரிங்களா? ஸ்ட்ராட்டஜி தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் பிரேக் அவுட்டில் போட முடியாது. அதே மாதிரி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ட்ரெண்டில் போட முடியாது. அதே மாதிரி தான் எந்த ஸ்ட்ராட்டஜி எங்கே பல பேர் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கலாம், மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்க முடியும். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி எங்கே ஃபாலோ பண்ணணுமோ அதுதான் அறிவுக்கான அழகு. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போதைக்கு நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் புரியும்னு நினைக்கிறேன். புரியாட்டி கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து முயற்சி பண்ணுறேன், நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எங்கே போகும் நாளைக்கு டே பாருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஏன்னா அது கூட தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே, ஃபுல்லாக பாருங்க. ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்லோவாக இருக்கு. ஹலோ அகெயின் சொல்லிடுறேன். இதுக்கு டே கேண்டில் எடுத்திருக்கேன். சரிங்களா? நம்ம வந்து நேற்று லிக்விடிட்டிங்கிற வீடியோவில் பார்த்தா கண்டிப்பாக தெரியும். நம்ம வந்து லிக்விடிட்டி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லிக்விடிட்டி வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு, எப்படி டைரக்ஷனில் போகும்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இது டிமாண்ட் ஜோனாகவும் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? நேற்று வீடியோவில் இப்போ நம்ம டிமாண்ட் ஜோனை தாண்டி கீழே போச்சுன்னா, அதாவது இந்த ப்ளூ கலரோட பாக்ஸை தாண்டி கீழே போச்சு, இது வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெரிய கேண்டில், லெஃப்ட் சைடு பெரிய கேண்டில், இது வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எது வரைக்கும் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கு. கரெக்டாக இந்த லோவுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லோ எங்கே இருக்குது, 23,047 அது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதையும் கட் பண்ணால் நான் சொன்ன லெவலுக்கு வந்துருங்க. இது டவுன்லேயே போச்சுன்னா அந்த க்ரீன் கலர் கேண்டிலுக்கு வந்துடும். இந்த க்ரீன் கலர் எங்கே இருக்குது, 22,700 786. ஸோ இந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா? ஸோ மார்க்கெட் ட்ரேட் பண்ணும்போது எனி டைம் ரிவர்ஸில் ஆகும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து அன்பிரிடிக்டபிள். நம்ம போகிற வழிக்கு தான் போகணும். சப்போஸ் இன்னைக்கு கேப் டவுன் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, நாளைக்கு ஒரு மிடில் மார்க்கெட் அதாவது ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு திடீர்னு அங்கே இருந்து மேலே போச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு டே ஹை, நான் இன்னைக்கு சொல்கிறேன் மண்டேயோட டே ஹையை தாண்டி போனால் மட்டும் தான் நீங்கள் கால் சைடு நீங்கள் யோசிக்கணும். அல்லது அன்னைக்கு பர்டிகுலர் டேயோட டே ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா கூட இது இன்னைக்கோட லோ டச் பண்ணதான்னு பார்க்கணும். நான் உங்களுக்கு 1 ஹவரில் சொல்கிறேன் பாருங்கள். 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோனை வந்து கீழே இறங்கிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணும்போது இந்த மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்க்கெட்டு இந்த ஒரு ஹை, இந்த ஹை இருக்குல்ல, இதை பிரேக் பண்ணி மேலே போகணும். அட்லீஸ்ட் இது வரைக்காவது வரணும். இந்த லோவை டச் பண்ணுறதுக்காக எனக்கு மார்க்கெட் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கால் சைடு வந்து பாசிபிலிட்டிஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி டவுன் சைடு தான் கண்டிப்பாக அந்த ரிட்டர்ன் வரைக்கும் வரக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஐபி வந்து அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். ஐபியையும் நம்ம செக் பண்ணணும், ஓஏ டேட்டாவும் செக் பண்ணணும். செக் பண்ணாமல் ஓரளவுக்கு பிளைண்டாக உள்ளே போகக்கூடாது. சரிங்களா? எங்கேயாவது உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் ட்ரேட் எடுக்கக்கூடாது. குழப்பமாக இருக்க பட்சத்தில் ட்ரேடு இனிஷியேட்டே பண்ணக்கூடாது. அதுதான் நல்ல பழக்கம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸில் பார்த்துடலாம். 15 மினிட்ஸில் பாருங்கள் எப்படி நீங்கள் ட்ரேட் ஆனதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நாளைக்கு வந்து சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் பண்ணுச்சுன்னா இந்த சர்க்கிள்குள்ளே சுற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த டே ஹையை கட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா உங்களுக்கு தாராளமாக இந்த லோ வரைக்கும் அல்லது அடுத்த ஹை வரைக்கும் நான் போனது பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஹையர் ஹை போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங்கில் இருக்குன்னா நாளைக்கு ஓப்பன் பண்ணுற டே ஹையை கட் பண்ணிவிட்டு இந்த ஹை வரைக்கும் வருதான்னு பாருங்கள். விச் மீன்ஸ் 23,300 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லை ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது 20,200 இருக்குன்னா அப்போ 23,000 வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் வரக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லோவையும் மார்க்கெட் பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ கேப் டவுன் ஆனால் கூட இதுதான் நாளைக்கு வந்து கேப்பை பார்த்துன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு கேப் இருக்குல்ல, இந்த ஆல்ரெடி கேப் ஃபில் பண்ணிடுச்சுங்கிறதுல இந்த விக் வச்சிருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை தாண்டி மேலே போனால் மட்டும் தான் உங்களுக்கு நல்ல கால் ஜோன் வரும்.
அல்லது நாளைக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்குது, அதில் ஹை லோ வைக்குது, இன்றைக்கி மாதிரி ஹை லோ வைக்குது அப்படின்னா அந்த ஹையோ லோவே கட் பண்ணால் அந்த ஹை கட் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், அதாவது இந்த ஹை வரைக்கும் போகுதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் டர்ன் ஆகிடும். அதே மாதிரி மிடில் ஓப்பன் ஆகிட்டு லோ கட் பண்ணிச்சுன்னா இந்த லோ வரைக்கும் போகணும். இந்த லோவை கட் பண்ணால் மட்டும் தான் புட் சைடுக்கு எதிர்பார்க்கணும். இந்த லோவை கட் பண்ணாத வரையிலும் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், சைட் ரிஸ்கில் தான் இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் மேலே போகலாம் கீழே வரலாம், ஆனால் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கணும். இந்த முறையில் மட்டும் தான் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஓஎஸ் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் இதுதான். நாளைக்கு ஒரு இமீடியட் சப்போர்ட் வந்து எங்கே இருக்கும்னா 23,000 இருக்கும். 23,300 சப்போர்ட் தான். அதுக்கு அடுத்த சப்போர்ட் 23,000, அதுதான் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,200, அதை தாண்டி போனால் 23,300. இதுதான் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே தான் நம்மளுக்கு ட்ரேட் ஆகுமோன்ற ஒரு எண்ணம். மேபி கீழே வந்தாலும் நான் சொல்கிற இந்த இடத்துக்கு வரைக்கும் வரலாம், வந்துட்டு கூட பவுன்ஸ் பேக் மேலே போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நம்ம டிமாண்ட் ஒன்று தாண்டி கீழே வந்துட்டாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கேண்டில் பண்ணணும். எப்போ மார்க்கெட் திரும்புன்னு தெரியாது. ஸோ அதனால் வரைக்கும் அவசரப்படாமல் செய்கிறது நல்லது. சரிங்களா? இந்த இருக்கு பாருங்களா, இந்த எவ்வளோ பெரிய கேண்டில் பாருங்கள், இங்கேருந்து நம்ம இறங்கிடுச்சு பாருங்கள். இந்த இது பிரேக் பண்ணிட்டு மேலே போனால் தான் நம்மளுக்கு கால் சைடு நல்லா போகும். அது வரைக்கும் இதை தாண்டி கீழே போச்சுன்னா இந்த க்ரீன் கலர் கேண்டில் சப்போர்ட் வரலாம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இங்கே இருக்குது, அதை தாண்டி போச்சுன்னா அடுத்தடுத்து இப்படியே வந்துட்டு நம்மளுக்கு இந்த ரெட் லைன் வரைக்கும் வந்துச்சுன்னா, இந்த ரெட் லைனை தயவு செஞ்சு கிராஸ் பண்ணக்கூடாது. ரெட் லைனை கீழே போச்சுன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். கீழே வரும். ரெட் லைனை தொட்டுட்டு மேலே போச்சுன்னா நல்ல ஒரு கரெக்டாக இங்கேருந்து பாருங்களா, இந்த இடம், இந்த ரெட் லைன், இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் அகைன் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. சரி, ஓகே, இதாங்க இப்போதைக்கு சினாரியோ. எல்லாத்துக்கும் காமன் தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. இமீடியட் சப்போர்ட் சொல்லிட்டேன், 23,000 தான். ரெசிஸ்டன்ஸ் 23,200. இப்போ இருக்கிறது வந்து 23,100 இருக்குது. ஸோ மார்னிங்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி எப்போயுமே ஐவியும் பார்க்கணும். ஐவியும் பார்த்துட்டு இந்த டேட்டா வந்து பார்த்துக்கிட்டே வரணும். இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டா ஹை, இந்த ஓப்பன் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வந்தால் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐவி பண்ண முடியும். டேட்டா கொஞ்சம் மாறிட்டு இருக்கு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னா நம்ம அந்த இடத்துல உள்ளே போகக்கூடாது. எது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக உள்ள போகணும். சப்போஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணிட்டு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் மாற்றி போயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ். We are not a sebi registration person. It's just sharing our knowledge. Thank you so much.